श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளாந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்திராமானுச முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். தேவுமெப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனைப் படைத்த தேவனம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனைப் படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் நம்போன்ற சேதனர்களிடம் உபதேசம் செய்கின்றார். என்னவென்று உபதேசம் செய்கின்றார்? எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுக்கே ஆராதனைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிலே தோன்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பாசுரத்தை அருளிச் செய்துள்ளார். தேவர்களையும் மற்றும் அனைத்து பொருளையும் படைப்பதற்காக உலகத்தில் உள்ள மனிதர்கள், தேவர்கள், அக்னினை, உயிரினை, பொருள்கள் எல்லாவற்றையும் படைக்க வேண்டுமென்றோ அந்த படைப்பு காலத்திலே அவற்றை படைப்பதற்காக என்ன செய்தான் எம்பெருமான்? தன்னுடைய திருநாபிக்கமலத்திலே நான்முகனை அந்த சர்வேஸ்வரன் படைத்தான். எம்பெருமானாகிய சர்வேஸ்வரனுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினான் என்றோ. அந்த பிரம்மனை எதற்காக தோற்றுவித்தான்? இவ்வுலகத்தில் எல்லா உயிர்களையும், உயிரற்ற ஜடப்பொருள்களையும் படைப்பிப்பதற்காகவே அவன் அந்த பிரம்மனை, நான்முகனை படைத்தான். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனுக்கு அல்லாமல் மலர்களும் ஆராதனைகளும் மற்ற தெய்வங்களுக்கு ஆகுமோ? பிற தெய்வங்களுக்கு அப்படி மலர் சூட்டி ஆராதனை செய்ய வேண்டியது அவசியமோ என்று ஆழ்வார் இங்கே கேள்வி எழுப்பதன் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கே ஆராதனைகள் சேர வேண்டும் என்பதாக. மென்மை, மேன்மை மற்றும் முதன்மை, அதாவது பெருமை ஆகிய இரண்டாலும் இவனே சர்வேஸ்வரன் ஆகிறான். மென்மையானவன், முதன்மையானவன் எவனோ அவனே சர்வேஸ்வரன். ஆக இரண்டும் படைத்த எம்பெருமானே, நாராயணனே சர்வேஸ்வரன் ஆகிறான் என்று கூறுகிறார். தேவன் என்று கூறியதன் மூலம் காந்தியை உரைத்து அதன் மூலம் சௌகுமாரியம் கூறுகிறார் ஆழ்வார். எம்பெருமான் என்பதன் மூலம் முதன்மையை உரைக்கிறார் ஆழ்வார். இந்த உலகத்தை படைப்பதற்காகவே
படைக்கப்பட்டவன் என்றோ பிரம்மன். அவனை படைத்த அந்த எம்பெருமானைத் தவிர மற்ற எத்தெய்வங்களும் ஆராதனைக்கு உரியவை அல்லர். பூவும் பூசனையும் சர்வேஸ்வரனுக்கே தகுதியுடையதாகும் என்கின்றார் ஆழ்வார். முன்றைய பாசுரங்கள் பலவற்றிலே அவரவர் தெய்வம் குறைவிலர் என்றார். அந்தந்த தெய்வங்களை பூசனை செய்பவர்கள் பூசிக்கலாம். அவ்வாறு பூசிப்பதனால் அவர்கள் எதிர்பார்க்கும் பலன் கண்டிப்பாக கிட்டும். ஆனால் அவர்கள் ஆராதிக்கும் அந்த தெய்வங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவரன்றோ. அதனால்தான் இங்கே பூவும் பூசனையும் சர்வேஸ்வரனுக்கே தகுதியுடையது என்கின்றார். சர்வேஸ்வரன் யார் என்பதை முந்தைய பாசுரங்களிலே விளக்கியுள்ளார் ஆழ்வார். நான்முகனோ சிவனோ தலை வெட்டப்பட்டவர், அதாவது நான்முகனுடைய தலை சிவனால் வெட்டப்பட்டது. சிவனாகிய ருத்ரனோ அவ்வாறு நான்முகனின் தலையை வெட்டிய காரணத்தால் கையில் ஒட்டிய கபாலத்தோடு 7 உலகங்களிலே அலைந்து திரிந்து பின்பு பத்ரியிலே உள்ள நாராயணனை வேண்டிக் கொண்டு தன் கையில் ஒட்டியிருந்த அந்த கபாலம் நீங்கப் பெற்றவன். இப்படி இருக்கையில் அந்த ருத்ரனோ பிரம்மனோ சர்வேஸ்வரனாவானோ ஆகமாட்டானே என்கின்றார். அவரவர் இறையவர் குறைவிலர் என்று சென்ற ஆழ்வார் இங்கே எம்பெருமானுக்கே பூவும் ஆராதனையும் உரியதும் என்று ஏன் கூறுகிறார்? முதன்மையானவன் நாராயணனே என்பதனாலே அவ்வாறு கூறுகிறார். சக்கரவர்த்தி இருக்கையில் அரசர்களுக்கு மதிப்புண்டோ? அதுபோன்று முதன்மையானவன் இருக்கும்பொழுது மற்றவர்கள் ஆராதனைக்கு உரியவர்கள் அல்லர் என்கின்றார். இங்கு ஒரு குரு பரம்பரை செய்தியை நினைவு கூறத்தக்கது. எம்பெருமானாரின் சித்தியின் புதல்வனாகிய கோவிந்தன் என்ற எம்பார் கங்கையிலே நீராடிய போது அவர் கையிலே ஒரு லிங்கம் கிடைத்தது. அந்த லிங்கத்தினை காளஹஸ்திக்கு கொண்டு போய் அங்கே வைத்துக்கொண்டு மலர் கொண்டு நீர் சொரிந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார் அந்த கோவிந்தன். அப்படிப்பட்ட நிலையில் அவரை திருத்தி பணிகொள்ள விரும்பினார் எம்பெருமானார். அப்படி விரும்பிய எம்பெருமானாரின் வேண்டுகோளுக்கு இணங்கிய காளஹஸ்தி சென்றார் திருமலை நம்பி. அவ்வாறு சென்ற திருமலை நம்பி அவரிடம் இப்பாடலை பாடி காட்டினார். எப்பாடலை? தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனைப் படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. இவ்வாறு அந்த பாசுரத்தை திருமலை நம்பி அந்த கோவிந்தன் என்கின்ற எம்பாரிடம் பாடிக்காட்டினார். அவர் பாடிய பாடலை கேட்டு அதனுடைய விளக்கத்தினை முழுவதாக உணர்ந்த கோவிந்தன் காளஹஸ்தியில் சிவனை வழிபடுவதை விட்டு எம்பெருமானை வழிபடத் தொடங்கி எம்பெருமானாரிடம் சென்று எம்பார் என்று அழைக்கப்பட்டவரானார். பூவின் மென்மையும் அழகும் போல மென்மையானவனும் அழகானவனுமான எம்பெருமானுக்கே நாராயணனுக்கே பூவும் பூசனையும் சேர வேண்டும் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.